Hello viewers, ABCD playlistோட செகண்ட் ரீக்ரியேட் வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த கப்பிள் கஸ்டமைஸ் ஃப்ரேம் தான் ரீக்ரியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து Pinterest அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டிசைன் இந்த கப்பிள் கஸ்டமைஸ் ஃப்ரேம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டே, எஸ் டே, பெஸ்ட் டே அப்படின்னு இருக்க மாதிரி சிலர் ஹலோ, எங்கேஜ், மேரிட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கப்பிள்ஸோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நான் எந்த சாஃப்ட்வேரில் ரீக்ரியேட் பண்ண போகிறோன்னா கேன்வா. இதுக்கு வந்து நம்ம கேன்வா டெஸ்க்டாப் ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி கேன்வா டெஸ்க்டாப் ஆப் நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரியேட் டிசைன் கொடுத்துக்கலாம். இதில் கஸ்டமைஸ் சைஸ்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து நம்ம யூனிட்ஸ் சென்டிமீட்டர்ஸில் வச்சுக்கணும். ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர், வித் வந்து 25 சென்டிமீட்டர். க்ரியேட் நியூ டிசைன் கொடுங்க. நமக்கான கேன்வாஸ் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம எல்லா டிசைனும் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் வாங்க. எலிமெண்ட்ஸில் ஹாட் ஃப்ரேம் இருக்கும், நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே இங்கே வந்து ஹாட் ஃப்ரேம்னு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையான ஹாட் ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்கும். அதை சீஆல் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஹாட் இப்போது வேணும், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நெட்டில் வேறு ஏதாவது டிசைன் ஹாட் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம முன்னாடியே வந்து கஸ்டமைஸ் ஃப்ரேம்லாம் எப்படி பண்ணுறோன்றதுக்கு வீடியோ இருக்குது. ஃபஸ்ட் ரீக்ரியேட் வீடியோவில் அதை பற்றி தான் பேசியிருந்தோம், அதுவும் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த சிம்பிளான இந்த ஹாட் ஃப்ரேமே போதும், அதனால நான் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து பேக்ரவுண்டோட கலர் மட்டும் கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒயிட்டாக இருந்தால் கொஞ்சம் எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வச்சுக்கலாம். இங்கே மேலே ஒரு நேம் வரணும், அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுப்போம் கேன்வாவில். கீழேயும் கொஞ்சம் டெக்ஸ்ட் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரே சைஸாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இது பக்கத்தில் வச்சுக்கலாம், இதை இது பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே கேப் வந்து ஒரே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ மூணுமே வந்து கரெக்டாக ஃப்ரேம் நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ரீக்ரியேஷன் வீடியோவிலே வந்து பார்த்துருந்தோம். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டோட நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட் ரீக்ரியேட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதில் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் கேன்வாவில் இருக்க ஒரு சாதாரண ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்லேயே இருக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அது நேம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை மேலே வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம கப்பிள்ஸோட நேம் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹிஸ் நேம் அண்ட் ஹர் நேம். இதில் வந்து ஹெச் வந்து கேபிட்டலில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு நேம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போதைக்கு ஃபாண்ட் வந்து நம்ம கேன்வாவில் இருக்க டிஃபால்ட் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து எனக்கான ஃபாண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஃபாண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோவும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இங்கே வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பார் ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஹேண்ட் ரைட்டிங்னு நாங்கள் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனக்கு ஓகே. நான் இந்த நேமுக்கு இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது அலெக்ஸ் ப்ரஷ் அப்படிங்கிற ஃபாண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு
ஹலோ எங்கேஜ் மேரேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி தான் வந்து டிசைன்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன் அண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். 38.4 இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கு நேராக இருக்குது. நம்ம கேன்வாவில் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சாரி, கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. நான் டூப்ளிகேட்டுக்கு பதிலாக டெலிட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று, அப்புறம் டூப்ளிகேட் கொடுங்க. நேராக அதுவே அங்கே வந்து கரெக்டாக வச்சிரும். இந்த இடத்துல வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எங்கேஜ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே 2 டைம்ஸ் வருது. என்னோட கொஞ்சம் கீபோர்டில் வந்து கொஞ்சம் நான் நிறைய டிஃபால்ட் செட்டிங் வச்சுருக்கேன், அதனால தான். அடுத்தது வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதை கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம இப்போ இதில் வந்து இதோட சைஸ் வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒரு 32 இருக்கட்டும். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு டேட் கொடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி டேட்டே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம். டேட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 24 கரெக்டாக இருக்குது. இப்போது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் கொடுங்க. எடுத்துகிட்டு போய் இங்கே கரெக்டாக வைங்க. நெக்ஸ்ட்டு இதையும் டூப்ளிகேட் கொடுங்க. கரெக்டாக அங்கே கொண்டு போய் வச்சிரும். ஓகே, இப்போது நம்ம அதில் இருந்த ஃப்ரேம் வச்சிட்டோம். அதில் இருந்த மாதிரி நேம்லாம் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு மேப் இமேஜ் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து கூகுள் சர்ச் தான். கூகுளில் வாங்க. உங்களுக்கு ஏதாவது, நான் இப்போதைக்கு என்னோடய ஊர் பேர் போட்டுக்கிறேன். இங்கே வந்து மேப் இருக்கும். அந்த மேப் வந்து இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி மவுஸ் வந்து பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்தீங்கனாலே அது வந்து இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்னிப்பிங் டூல் வந்து உங்கள் கிட்ட இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் எனக்கு தேவையான ஒரு பகுதி மட்டும் லேண்டு அண்ட் சி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபைல் வந்து சேவர்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் கேன்வா டவுன்லோட்ஸில் கேப்சரில் ஒன்று கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊர் நேம் வேணும்னா, இப்போ சென்னைன்னு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு இந்த இடத்த இப்படி பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால். இப்போது இங்கேயே வந்து சிந்தாதிரிப்பேட்டை அந்த மாதிரி நிறைய ஊர் நேம் காமிக்குது. அதில் உங்களோட வீட்டை கூட கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேன்வாக்கு மறுபடியும் வருவோம். இதுக்குள்ளே நம்ம அந்த மேப்பை வந்து போட போகிறோம். அதுக்கு அப்லோட்ஸ் வந்துக்கோங்க. அப்லோட் ஃபைல் கொடுங்க. நம்ம இங்கே டெஸ்க்டாப்பில் கேன்வா டவுன்லோட்ஸில் நம்ம வச்சுருந்த கேப்சர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மூணுத்துக்குமே வேறு வேறு மேப் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒன்று கொடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. அதை இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதையே வந்து காப்பி பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மேப் கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் இதை பண்ணல. இப்போதைக்கு இன்னொரு தடவை
மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, இப்படி தூக்கிட்டு வாங்க, உள்ளே விட்டுருங்க. மறுபடியும் இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணலான்னா எலமெண்ட்ஸ் வாங்க, ஹார்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க, என்டர் கொடுங்க. இதோ இந்த மாதிரி ஹார்ட் இதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு இப்போதைக்கு இந்த ஹார்ட் அல்லது இந்த ஹார்ட் ஏதாவது ஒரு ஹேட் வந்து டச் பண்ணிக்கோங்க, இங்கே வரும். அது வந்து குட்டியாக்கிக்கோங்க, கொஞ்சம் எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக்கிட்டு அதை அப்படியே நவுத்தி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து பின் பண்ண மாதிரி. ஓகே, அதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்துட்டு இது வந்து கடல்கிட்ட போகிறேன், இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்துக்கோங்க, இதை இங்கே வச்சா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதையும் மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த கப்பலுக்கான கஸ்டமைஸ் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.